அண்ணே வாழை மரம் கட்ட சொன்னாங்க, ஸ்பீக்கரும் மாட்ட சொன்னாங்கண்ணே. அப்பதான்ப்பா இது கல்யாண வீடுன்னு தெரியும். சீக்கிரத்துல மாட்டுங்க. ஆனா ஏற்கனவே போன் போட்டு நிப்பாட்ட சொன்னது நம்மன்னு சொல்லிட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே நிறுத்திடுவாங்கல்ல கல்யாணத்தை. சொல்லி அக்கா, நீ சொன்ன மாதிரி சொன்னா நம்மள ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிடுவாங்க அக்கா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்பவே நம்ம போன் பண்ணி சொல்லிடுறதுதான் நமக்கு நல்லது. நீ போய் அப்பாவோட போனை எடுத்துட்டு வா தானோ. சேதுவுக்கு தமிழ் செல்வி போன் போடுறாங்க, எல்லா உண்மையா சொல்றாங்க. ஆனா சேதுவுக்கு கேட்கவே இல்லை. ஸ்பீக்கர் சவுண்டு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி கூப்பிடுறேன்னு சேது சொல்றாரு. தனம் நான் பேசுறேன்னு கூட அவருக்கு தெரியல. அப்பா தான் பேசுறாங்களோன்னு நினைச்சு மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்பனா இந்த பிளானும் பிளாப்பாக்கா. வெறும் பேசிக்கிட்டு இருந்தத அவங்க அம்மா கேட்டுறாங்க. அடின்னு அடிக்கிறாங்க 2 பேரையும். நீ உண்மையை மாத்திரம் சொன்னேன்னா உன்னை கட்டி வச்சு அடிப்பாங்கடி, நம்ம குடும்பத்தையே எரிச்சிருவாங்க. பேர்பட்டவங்கடி அவங்க. போன அவங்க அப்பா பக்கத்திலேயே வச்சுட்டாங்க. அண்ணே நான் சண்முகம் பேசுறேன். சொல்லு சண்முகம், இன்னும் ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா? ஆமாண்ணே, முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. நேரா வாடிப்பட்டி சர்ச் ரோடுக்கு வந்துருங்கண்ணே, அங்க வச்சு பேசிக்கலாம். மாமா நான் சேது பேசுறேன். என்ன மாப்பிள்ள? ஆமா என்ன விஷயம் நீங்க தானே சொல்லணும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ணிருந்தீங்கல்ல, அதான் நான் திரும்பியும் கூப்பிட்டேன். கல்யாணத்தை நிறுத்தினது யாருன்னு அந்த தகவல் தெரியும்னு சொன்னீங்களா மாப்பிள்ள, அதனாலதான் நான் போன் பண்ணேன். இதுக்குத்தான் மாமா நான் வாடிப்பட்டி போயிருக்கேன், தகவல் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க மாமா. ஆமா நான் போனை வச்சிடுறேன். சரிங்க மாப்பிள்ள. வண்டி கேக்குறாரு, யாரு என் போன் எடுத்து பேசினது? தனோ சொல்றாங்க, நான் தான்ப்பா போன் பண்ணேன். நீ எதுக்குமா போன் பண்ண மாப்பிள்ளைக்கு? சேது மாமா அக்காவோட பிறந்த நாளை கொண்டாடினாங்கல்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான்ப்பா போன் பண்ணியிருந்தேன். வீட்டுல பாட்டு சத்தம் அதிகமா இருந்தனால மாமாவுக்கு நான் பேசினது கேட்கவே இல்லப்பா. சரி போமா. அம்மான்னு கூப்பிடுறாங்க. மோகனா யாருன்னு கேக்குறாங்க. பவானி வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாங்க மோகனாவ. சேதுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அதுவும் இல்லாம நான் 5 மாசம் முழுகாம இருக்கேன் சின்னம்மா. உங்க எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் உள்ள வர்றேன் சின்னம்மா நில்லுன்னு சாவித்திரி சொல்றாங்க. நாளை சந்திப்போம். இன்று பாம்புகளின் ஜென்ம விரோதி எந்த பறவை? பதில் கருடன். நாளை சந்திப்போம்.